அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நான் கிரீன் போர்டெக்ல இருந்து ஆசிஃப் கான் பேசுறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த தர்பூசணி பத்தி தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, திருவண்ணாமலை மாவட்டம் திண்டிவரம் ஏரியால தான் வந்திருக்கோம். ஆனா வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என் பேர் பெருமாள். பெருமாளுங்களா? நீங்க விவசாயம் பண்றீங்களா இல்ல வியாபாரம் பண்றீங்களா? விவசாயம் பண்றோம், வியாபாரம் பண்றோம். ஓகேண்ணா. இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு குறைஞ்சபட்சம் எவ்வளவு மகசூல்? ஒரு ஏக்கருக்குன்னா 5 டன் 10 டன் கம்பல்சரி வரணும். அப்படிங்களா? சரிண்ணா. இப்போ ஒரு ஏக்கர் நீங்க சாகுபடி செய்றீங்க தர்பூசணி அப்படின்னா, குறைஞ்சபட்சம் எவ்வளவு செலவாகும், அதிகபட்சம் எவ்வளவு வருமானம் வரும்? ஒரு ஏக்கருக்கு மினிமம் பார்த்தோன்னா 30,000 ரூபான்றது 40,000 வரைக்கும் வரணும். அதிகமாக நோய் வந்துச்சுன்னா 50,000 ரூபா செலவாகும். ஆனால் ஈல்டு பொறுத்த வரைக்கும் கம்மியாக வந்துடும். நோய் வந்துச்சுன்னா காய் ஃபால்ட் வரும். சரி. ஃபால்ட் வரப்போ சைஸ் வராது. சைஸ் வரலன்னா அப்போ விவசாயத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். சரி. எவ்வளவு வருமானம் வரும் ஒரு ஏக்கருக்கு? ஒரு ஏக்கருக்கு மினிமம் பார்த்தோன்னா ஒரு 40,000 30,000 இல்லைன்னா ₹1 கூட வராத போயிடும். 1 லட்சம் கூட வரதுக்கு அதிகமாக இருக்கு. ஆமா. ஆனா இப்போ விவசாயிகள் சந்திக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுல என்ன கவனிக்க வேண்டிய அதிகபட்சமா இருக்கும்? நோய் தாக்காத இருந்தா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மருந்து அடிக்கணும் கரெக்டா. அதுக்கேற்ற மருந்து விடணும். அப்போ ஈல்டு அதிகமாக வரும். காய் சைஸ் ஈல்டு அதிகமாக பெருசா வரும். சரிங்களா? அதெல்லாம் பிரச்சனை இருக்கு. ஆனா இப்போ இந்த பேப்பர் இருக்கு இல்லீங்களா? ஆமா. இந்த ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கு எத்தனை அடி கேப் இருக்கணும்? 7 அடி கேப் இருக்கணும். 7 அடி கேப் இருந்தா தான் அந்த கொடி போய் பரவி நம்மளுக்கு காய் வைக்கிறது கரெக்டா இருக்கும். சரிங்கண்ணா. இன்னொன்னு இந்த பேப்பர் எத்தனை அடி போடுவீங்கன்னா 3.5ங்களா இல்ல 4ங்களா? 3 அடி போடலாம், 4 அடி இருக்கு. 3 அடி இந்த பேப்பர்.